வார்த்தைகளை கேட்பதற்காக, உம்முடைய வார்த்தையை பேசுவதற்காக நாங்கள் கூடியிருக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட இந்த சத்தியங்கள் ஆண்டவர், இன்றைக்கு நாங்கள் கேட்கக்கூடிய உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள் எங்களுடைய ஜீவனுக்கும் எங்களுடைய ஜீவன் நாட்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர், இன்னும் இதில் கலந்து கொள்ளாத பிள்ளைகளும் ஏற்ற வேளையில் இதோடு வந்து துரிதமாய் கலந்து கொண்டு, ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம், உமது ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்புகிறவர்களாக, இந்த தேசத்துக்கு நன்மையை நாங்கள் உண்டாக்குகிறவர்களாக எங்களை ஆசீர்வதிக்க உமது கரத்தில் கொடுக்கிறோம். ஒரு விஷயம், எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் நீர் மன்னிக்கும்படியாக செபிக்கிற ஐயா. உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து இந்த நாளில் உமது பரிசுத்தத்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் தரும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கத்திலிருந்து இதுவரையிலும் நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் இன்னும் நடத்துவீர் என்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஜீவனாக ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமையாக இந்த நாளிலும் கூட சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு சத்தியத்தில் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். நம் அனைவருக்கும் இது மனப்பாடமாக தெரிந்த ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். இதிலிருந்து தான் இன்றைக்கு சில சத்தியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளில் பேசக்கூடிய வார்த்தை சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு உன்னத ஆசீர்வாதத்தை வாசிப்பதற்கு, பார்ப்பதற்கு, கேட்பதற்கு இந்த நாளில் கர்த்தர் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருப்பாரானால் இதுவே மிகப்பெரிதான ஆசீர்வாதம். எது என்று சொல்லும் பொழுது சத்தியம். இந்த சத்தியத்தை கேட்பதற்கு தேவன் இன்றைக்கு காதுகளை திறந்திருக்கிறார். சத்தியத்தை பேசுவதற்கு வாய்களை திறந்திருக்கிறார். சத்தியத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் கண்களை திறந்திருக்கிறார். இது போக இந்த சத்தியத்தை நம் இருதயத்தில் வைக்கும்படியாக கர்த்தர் நம் இருதயத்தை திறந்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. இன்றைக்கு ஒருவேளை இந்த சூழ்நிலைகளை பார்த்து நான் என்ன ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், நானே வீட்டில் அடங்கி போய் உட்காந்துருக்கிறேனே, வருமானங்களும் இல்லை, வருமானத்துக்குரிய வழிகளும் இல்லை, பலவித சூழ்நிலைகளில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாஸ்டர் எங்களை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேள்விகளை எழுப்புவீர்களானால் நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தொடர்ந்து இன்றைக்கு வார்த்தையை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன? முதலாவது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லப்பட்டிருக்கும், உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கும். இது போக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த 3 காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், உண்மை என்பது நாம் கண்களால் பார்க்கக்கூடியவைகள். இவைகள் உண்மைகளாய் காணப்படுகிறது. நேரடியாக இன்றைக்கு பார்த்தோம், நான் சொல்கிறது உண்மைப்பா, நான் சொல்கிறது பொய் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கண்களால் பார்க்கிறதை உண்மை என்று சொல்லுகிறோம். மெய்யாகவே அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு தான் இந்த வார்த்தையை அதிகமாக பிரயோஜனப்படுத்தியிருப்பார். மெய்யாகவே மெய்யாகவே. இந்த மெய்யாகவே என்பது எதை குறிக்கிறது என்றால், இதை நீங்கள் பார்க்க முடியும், இதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும், இதுதான் உண்மை எனக்கூடிய ஒரு காரியத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, அது ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு சொல்லியிருந்தால் கூட அதனுடைய அர்த்தங்கள் வேறு. ஆனால் தெய்வமே அதை ஏற்றுக்கொண்டு நம்மிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பெயர் தான் மெய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுவார். ஏனென்றால் இதுதான் சம்பவிக்கப் போகிறது, இப்படி தான் நடக்கும். இதை நான் சொல்லும் பொழுது நான் ஒரு மனுஷகுமாரனாகவும் ஒரு தேவகுமாரனாகவும் இருந்து உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொல்லி மெய்யாகவே என்று சொல்லப்பட்டிருக்கும். மெய் என்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் சத்தியம் என்பது என்னவென்று சொல்லி பார்ப்போமானால் மாறாதவைகள். உண்மை மாறிவிடும், ஆனால் சத்தியம் மாறவே மாறாது. தேவப்பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நான் மறுபடியுமாக இந்த சபையில் அநேக முறையில் நான் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு மறுபடியுமாக இந்த மெய்க்கும் சத்தியத்துக்கும் உரிய வித்தியாசத்தை நாம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அநேகர் கடல் பக்கமாக போயிருப்பீங்க. கடலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ரெட்டிஷ் கலராக இருக்கும்.
அதிகாலையில் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் நம்ம கடலை பார்க்கும் பொழுது கடலுடைய நிறங்கள் சிவப்பு நிறங்கள் கலந்ததாக இருக்கும். மத்தியான வேளைகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது ப்ளூ கலராக காணப்படும். இரவில் போய் பார்த்தோம்னா கடல் கருப்பாக காணப்படும். காலையில் பார்த்தது உண்மை, காலையில் நம்ம பார்க்கும் பொழுது சிவப்பாக இருந்தது உண்மை, மத்தியானம் பார்க்கும் பொழுது அது ப்ளூவாக இருந்தது உண்மை, ஆனால் இரவில் பார்க்கும் பொழுதும் அது கருப்பாக இருந்ததும் உண்மை. ஆனால் ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது, காலையில் போய் அந்த கடலில் இருக்கிற தண்ணீரை எடுத்து குடித்து பார்த்தீங்க அப்படின்னா இனிக்க செய்யுங்களா, உப்பு கக்க தான் செய்யும். மத்தியானம் வேணால் குடிச்சு பாருங்கள், அது புளிக்கவா செய்யும், அதே உப்பு தான். இரவில் போய் குடிச்சு பாருங்கள், அது வேற ஏதாவது கசக்கவா செய்யும், அதே உப்பு தான். ஏனென்றால் மாறாதவைகள் சத்தியமாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் நம்மை விடுதலையாக்க வேண்டுமானால் சத்தியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு சத்தியம் என்றால் என்ன? முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் மாறாதவைகள். ஆபிரகாம் மாறிவிடுவார். தேவனால் படைக்கப்பட்ட அநேக மனிதர்கள் மாறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நானும் மாறுவேன், நீங்களும் மாறிவிடுவீங்க. ஆனால் மாறாமல் இருப்பது உங்களையும் என்னையும் உண்டாக்கின தெய்வம் மாத்திரமே மாறாதவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் மாறாதவர். அவர் ஆதியில் இருந்தது போல தான் இன்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். இனிமேலும் அவர் இருக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். ஆகையால் தான் இந்த சத்தியம் என்பது யார் என்றால், அது பிதாவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, குமாரனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ விடுதலைக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு தரித்திர நிலையிலிருந்து நாம் மாறுவது ஒரு விடுதலை, ஒரு வியாதியிலிருந்து மாறுவது ஒரு விடுதலை, கண்ணீரின் நாட்களில் இருந்து மாறுவது ஒரு விடுதலை, பலவிதமான சிக்கலான சூழ்நிலைகளில் வேதனைக்குரிய நாட்களில் இருந்து நாம் மாறுவது ஒரு விடுதலையாக இருக்கிறது. அப்போ இத்தனைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வர வேண்டுமானால் சத்தியத்தை அறிந்தால் மாத்திரமே சத்தியம் நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்தில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு சில ஆசீர்வாதங்கள் உங்கள் வீடு தேடி வருது. இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் நிறையும் என்பதை நான் மனப்பூர்வமாக சத்தியத்தின்படி சொல்லுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிப்பு ஆண்டவருக்கு மகிமையாக. சத்தியம் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 13ஆம் அதிகாரம். பைபிள் எல்லோரும் வீட்டில் வச்சுருக்கிறீங்களா? நான் இங்கேருந்தே உங்களை பார்க்குற நிலைமையில் இருக்கிறேன். உங்கள் பைபிள்கள் திறந்திருக்க வேண்டும். நீங்கள் பைபிள்களில் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கிற சத்தம் எனக்கு கேட்கணும். நான் சொல்லும் பொழுது யாராவது ஒருவர் பைபிளை எடுத்து அந்த தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தையை வாசிக்கிற பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். இந்த நாளில் கூட சத்தியம் யாரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேதத்தில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இந்த ரகசியத்தை சொல்லுகிறார். என்ன ரகசியம் சொல்லுகிறார்? உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருக்க வேண்டியது எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தை சத்தியத்தை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது.
இன்றைக்கு நம்ம கூட இருக்க வேண்டியது எது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்றால், பாருங்கள் இந்த வசனத்தில் கடைசியாக சொல்லி முடிக்கிறார், உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இது அநேகருக்கு இல்லாததுனால தான் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான குறைவுகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கேள்விகள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியங்களை அந்த சத்தியங்களை பேசும் பொழுது தயவாய் புரிந்து கொள்ளுங்கள். எது இல்லாதது நிமித்தம் பிரச்சனை? இன்றைக்கி ஒரு வேளை சொல்ல, எங்களுக்கு பணம் இல்லாதனால தான் பிரச்சனையாக இருக்குங்க, இல்லை எங்களுக்கு ஜனங்கள் இல்லாதனால தான் பிரச்சனையாக இருக்குங்க, இல்லை பொருளாதார சூழ்நிலைகள் இல்லாதனால தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்க, வீடு இல்லாதனால தான் பிரச்சனையாக இருக்குங்க, யாரோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று உலகத்தில் ஒன்று இல்லாததினால்தான் எங்களுக்கு பிரச்சனை என்று நாம் சொல்லி கொண்டிருப்போமானால் தேவ பிள்ளைகளை, அது நமக்கு பிரச்சனையே இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையை ஒன்றும் செய்யப்போவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிந்த நிலையில் நாம் வாழ்வதற்கு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லப்பட்ட வார்த்தை எது என்றால், கவனமாக கேளுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், இந்த மூன்று நம் வாழ்க்கையில் இருந்தாலே நாம் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம், நல்லா கவனமாக பாருங்கள். ஆசீர்வாதங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஆசீர்வாதத்தில் நான் போன 2 வாரங்களுக்கு முன்பாக செய்தி எடுக்கும் பொழுது சொல்லியிருந்தேன், ஆசீர்வாதம் ஒன்று உண்டு, சாபம் என்று உண்டு என்று சொல்லி. தேவ பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஆசீர்வாதம் உண்டு, சாபமும் உண்டு. இவை இரண்டும் யாருக்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் மனுஷனுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் உண்டு, சாபமும் உண்டு. இவைகள் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் மனுஷனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு, சாத்தானுக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை, தெய்வத்துக்கு ஆசீர்வாதம் தேவையில்லை. ஏன்னா அவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர், அவரே ஆசீர்வாதத்துக்குரிய ஊற்று. ஆகையால் இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்கு வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்றால் மனுஷனுக்கு தான் தேவை. இது ஒன்று. அடுத்தது வேதத்தில் பார்க்கும் பொழுது தெய்வீகத்தின் ஆசீர்வாதம், இன்னொன்று பேய்த்தனத்தின் சாபம். சாபம் யாருக்குரியதாக இருக்கிறது? பேய்த்தனத்துக்குரியதாக இருக்கிறது. ஆசீர்வாதம் யாருக்குரியதாக இருக்கிறது? தெய்வீகத்துக்குரியதாக இருக்கிறது. இவைகள் யாருக்கு வேண்டுமானால் மனுஷீகமாக இருக்கக்கூடிய நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த தெய்வீகத்தின் ஆசீர்வாதங்கள் மனுஷிகமாக இருக்கிற நமக்கு தான் அந்த ஆசீர்வாதம் தேவையாக இருக்கிறது. நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் ஒரே கர்த்தர். நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் யார் என்றால் ஒரே கர்த்தர். ஃபஸ்ட்டு ஒரே கர்த்தர்னு சொல்கிறீங்க, பிதான்னு சொல்கிறீங்க, குமாரன்னு சொல்கிறீங்க, பரிசுத்த ஆவின்னு சொல்கிறீங்களே, இவைகளை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நாம் சில ரகசியங்கள் இதில் பார்த்து விட்டு, ஏன்னா பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் அறிவதற்கு நமக்கு இருக்கிற இந்த மூலம் பத்தாது, நமக்கு இருக்கிற இந்த ஆயுள் காலங்களும் பத்தாது. ஆகையால் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரை கொஞ்சம் புரிந்து கொள்வோம், மீதியானதை டைரெக்டாக பரலோகத்தில் போய் தெரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தான் தெய்வீகம் என்று சொல்லப்பட்டிருக்கும். தெய்வீகம் என்றால் என்னென்றால் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் இணைக்கக்கூடியவைகளுக்கு பெயர் தான் தெய்வீகம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் நமக்கு ஒரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எப்படி இவைகள் திருத்துவமாக 3 விதமாக காணப்படுகிறது என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்குள் கேள்வி கேட்பீர்களானால், இப்போ தெய்வீகத்தை பார்ப்பதற்கு முன்பாக மனுஷீகத்தை நாம் பார்க்க வேண்டும். மனுஷீகம் என்றால் என்ன, மனுஷன் என்றால் என்ன, தெய்வம் என்றால் என்ன, தெய்வீகம் என்றால் என்ன என்பதை இப்போ கொஞ்சம் புரிந்துட்டு தேவ வார்த்தைகளை நாம் இன்னுமாய் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். மனுஷனுக்கும் மனுஷீகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மனுஷன் என்பது என்னை, இப்போ நான் உங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் இந்த வீடியோவில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, இது என்னை குறிக்கிறதாக இருக்கட்டுமே, எனக்கு பெயர் தான் மனுஷன் என்று சொல்லி வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் எனக்குள் மனுஷீகம் உண்டு. இந்த மனுஷீகத்தை மற்றவர்களால் பார்க்க முடியாது, அது என்னால் மாத்திரமே உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுது என்னுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள், என்னுடைய உருவத்தை பார்க்கிறீர்கள், இது மனுஷன் என்று சொல்லலாம் நீங்கள், இல்லை நான் ஒரு மனுஷன் என்று உங்களிடத்தில் நான் சொல்ல முடியும். ஆனால் எனக்குள் மனுஷீகம் எனக்கூடிய ஒரு ஒரு செயல் உண்டு. அந்த மனுஷீகம் என்றால் என்ன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்றால், எனக்கு ஒரு சரீரம் உண்டு, எனக்கு ஒரு ஆத்துமா உண்டு, எனக்கு ஒரு ஆவியும் உண்டு.
வேதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்குள் ஒரு சரீரம் உண்டு. அந்த சரீரத்துக்குள் ஒரு ஆத்துமா உண்டு. அந்த ஆத்துமாக்குள் ஒரு ஆவியும் உண்டு. இவைகளை மூன்றையும் குறித்து தான் மனுஷிகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றும் ஒன்று சேர்ந்தால் அது மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலத்தான் பிதாவாகிய தெய்வம், குமாரனாகிய தெய்வம், பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் மூவரும் ஒருவராயிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் தெய்வம் என்று சொல்லுகிறோம், கர்த்தர் என்று சொல்லுகிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறார். இவர்கள் மூவரும் ஒருவராயிருக்கிறார்கள். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் குறைந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். இப்போ பிதாவை எப்படி நீங்கள் பார்க்கலாம்? ஒரு சரீரமாக பார்க்கலாம். குமாரனை எப்படி பார்க்கலாம்? ஒரு ஆத்துமாவாக பார்க்கலாம். ஆவியானவர் எப்படி பார்க்கலாம்? ஒரு ஆவியாக நாம் பார்க்க முடியும். இதே போன்று தான் என்னிடத்தில் ஆவி இல்லை என்றால் என்னுடைய பெயர் சடலம் என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த ஆவிதான் என்னை உயிர்ப்பித்ததாக இருக்கிறது. அதே போல் ஒரு மனிதனுக்குள் ஆத்துமா இருக்க வேண்டும். அவனுடைய ஆத்துமா இருக்கும் பொழுதுதான் சகலவற்றையும் நிதானிக்கவும், தெரியவும், அறியவும், புரியவும், அவைகளை குறித்து இன்னும் ஆராயவும் கூடிய ஒரு காரியம் எதுவென்றால் அதுதான் ஆத்துமாவாக இருக்கிறது. இப்பொழுது ஆவியும் ஆத்துமாவும் செயல்படுவதற்கு ஒரு சரீரம் தேவை. இந்த சரீரமானது இருந்தால் தான் நான் எந்திரிச்சு போக முடியும், எந்திரிச்சு வந்து உட்கார முடியும், உங்களோட பேச முடியும், இந்த சாப்பிட முடியும். இந்த உலகத்தில் உள்ளவைகளை செயல்படுவதற்கு, இந்த ஆத்துமாவை சரியான விதத்தில் சுமந்து செல்வதற்கு ஒரு சரீரம் தேவையாக இருக்கிறது. இதே போன்று தான் தெய்வீகத்தை நாம் பார்க்கும் பொழுது பிதாவாக, குமாரனாக, பரிசுத்த ஆவியானவராக காணப்படுகிறாங்க. இன்றைக்கும் கூட சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ சத்தியம் என்று ஓரளவுக்கு என்னால் இதை என் ஆயுள் காலங்கள் முழுவதும் பேசினாலும் தெய்வத்தை குறித்து நம்மால் வெளிப்படுத்த முடியாது. நமக்கு இருக்கிற மூளைக்கு, நமக்கு இருக்கிற இந்த சந்தேகத்துக்கு ஒரு சிறிய ஒரு அளவில் நமக்கு பதில் கிடைத்திருக்கிறது. என்னால் அதை சொல்ல முடிந்திருக்கிறது. அவைகளை புரிந்து கொண்டு, ஏனென்றால் நாம் தெய்வத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது. அவருடைய அனந்த ஞானங்களை உங்களால் என்னால் விவரிக்கவும் முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அவர் மிகவும் பெரியவர், அவர் மிகவும் உயர்ந்தவர், அவர் வல்லமை உள்ளவர். அவர் பிரசன்னத்துக்குள் யாராலும் நெருங்க முடியாத வல்லமையிலுடையவர். அவர் அப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்து கொள்வது மிக சாதாரண காரியங்கள் அல்ல. ஆகையால் இதுவரையிலும் அறிந்ததை நாம் வைத்துக்கொண்டு இப்போ நம்ம இன்றைக்கு பார்த்த 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இதை நம்ம ஒரு ஆர்டராக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏனென்றால் இதில் எழுதப்படும் பொழுது கிறிஸ்துவை முன்பாக வைத்து, பிதாவை 2ஆவதாக வைத்து, பரிசுத்த ஆவியானவரை 3ஆவதாக வைக்கப்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் இன்னும் நம்ம அதை சரியாய் பார்க்கும் பொழுது பிதாவை நாம் முன்பாக வைப்போம், 2வது குமாரனாக இயேசுவை வைப்போம், 3வது பரிசுத்த ஆவியானவரை வைப்போம். இவைகளில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு 3வது இடம், குமாரனுக்கு 2வது இடம், பிதாவுக்கு முதலிடம் என்று சொல்லி நினைத்து கொள்ளாதீர்கள். 3 பேருமே முதலிடத்தில் உள்ளவர்கள் தான். ஆனால் ஒரு ஆர்டருக்காக ஒரு காரியத்தை இப்போது 10 வரைக்கும் எண்ணு அப்படின்னு சொன்னால் 20லேருந்து எண்ணி வர மாட்டாங்க, 1லேருந்து தான் எண்ணி போவாங்க. அதே போல் இது ஒரு ஆர்டருக்காக இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? பிதாவை பார்த்து, குமாரனை பார்த்து, பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கர்த்தரை நாம் ஆராதித்து கனப்படுத்த போகிறோம். இன்றைக்கும் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த தெய்வத்தால், இந்த ஆபிரகாமின் தேவனால், ஈசாக்கின் தேவனால், யாக்கோபின் தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை உங்களுக்குள் ஒரு கேள்வி இருக்கலாம். வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. பொறுமையாக இன்றைக்கி வேதத்தை பார்த்து கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிக்கப் போகிறார் அல்ல, ஆசீர்வதித்து
இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மாத்திரம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒரு வார்த்தையை குறித்து தியானிக்கப் போகிறோம். எதை குறித்து என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சகல ஆசீர்வாதத்தினாலும். வாதங்களினாலுமா வாதத்தினாலுமா? வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆசீர்வாதங்களினால் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அர்த்தம் வேறு, ஆசீர்வாதத்தினால் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் வேறு. அப்போது இரண்டுமே பன்மையான வார்த்தை தான். அது ஒருமைக்குரிய வார்த்தைகள் இல்லை. ஆசீர்வாதங்களும் பன்மைக்குரிய வார்த்தை தான், ஆசீர்வாதத்தினாலும் என்பதும் பன்மைக்குரிய வார்த்தை தான். ஆனால் அது இரண்டுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்ம எப்படி ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா, நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே போனதும் ஒரு மனுஷன், நல்ல அவரை நான் உலகத்தில் நான் அவர் வீடுகளில் வைத்தெல்லாம் வெளியிடங்கள்லாம் வைத்து சந்திக்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருந்தார். அவரை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஸ்டைலாக இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது அவரை போய் பார்க்கும் பொழுது தலையில் பொட்டு முடியல, நல்ல சிவப்பாக இருந்தவர் கருப்பாக இருக்கிறார். எனக்கு அந்த முகச்சாடையை வைத்து தான் இவர் தான் என்று சொல்லி புரிந்து கொண்டதை தவிர, எனக்கு ஒரு சந்தேகத்தில் தான் நான் அவரோடு பேசுகிறேன். ஆனால் பேசும் பொழுது கடைசியாக கண்டுபிடிக்கும் பொழுது அவர் தான் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவருடைய உருவங்கள் உருமாற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய வெளி தோற்றங்கள் பார்ப்பதற்கே வேதனைக்குரியதாக இருக்கிறது. விசாரித்தேன், என்ன பிரதர், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், ஐயா, எனக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக திடீர்னு உடம்பு சூழ்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு. டாக்டர்கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணேன். அப்போ சொல்லிட்டாங்க எனக்கு கேன்சர்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்களாம்? கேன்சர்னு சொன்னாங்களாம். அடுத்த சில மாதங்கள் கழித்து, கேன்சர் உங்களுக்கு ரொம்ப முத்திருச்சு, நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த மனுஷன் காணப்பட்டார். அவரை பார்க்கும் பொழுது என் இருதயம் சுக்கு நூறாக நொறுங்கி போய்விட்டது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் என்பதற்குரிய வித்தியாசம் என்னவென்றால், நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வாதத்தினால் இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஆசீர்வாதத்திற்கும் ஆசீர்வாதங்களுக்கும் உரிய வித்தியாசம் என்னவென்றால், இன்றைக்கு எத்தனை பேர் இப்படி கேன்சராக இருக்கிறீங்க? எத்தனை பேர் மூச்சு விட முடியாத நிலையில் இன்றைக்கு கொரோனாவில் முத்தி போயிருக்கிறீங்க? எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வழி இல்லாமல் நாங்கள் பாஸ்டர் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு எத்தனை பேர் உட்காந்துருக்கிறீங்க? பாஸ்டர் கண்ணே தெரியல பாஸ்டர் அப்படின்னு எத்தனை பேர் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? பாஸ்டர் திடீர்னு ஒரு கிட்னியில் 2 கிட்னியில் ஒரு கிட்னி ஃபெயிலியர்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்பதற்காக இப்படிப்பட்ட வியாதிகள் நமக்கு இல்லை, இப்படிப்பட்ட வேதனைகள் நமக்கு இல்லை, இப்படிப்பட்ட துன்பங்கள் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. உலகத்தில் உள்ள சின்ன சின்ன காரியங்களை பார்த்து கொண்டு, சிறு சிறு வேதனைகளை பார்த்து கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஆசீர்வாதமே இல்லை போல, கர்த்தர் என்னை நினைக்கவே இல்லை போல. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளில் கூட நம் நன்றியுள்ள இருதயத்தோடு வேதம் சொல்லப்பட்டபடி இவைகளை தெரிந்து கொள்வதற்கு சத்தியத்தை அறிந்தால் மாத்திரமே சத்தியம் நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன், கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இதில் அநேக பிள்ளைகள் பெரிய ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருப்பீங்க. எத்தனை கூக்குரல்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை ஆக்சிடென்ட்டுகள், எத்தனை கால் முறிவுகள். 2 காலும் எடுக்கப்பட்ட 35 வயதுக்காரர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். எத்தனை வேதனைகளான நிலைகள் இருக்கும் பொழுது என் தேவன் ஆசீர்வாதிக்காமல் இருக்கிறாரா உங்களையும் என்னையும்? இந்த நாளில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இதை நினைத்தாலே எந்திரிச்சு ஓடும்படியான ஒரு பலன் நமக்கு உண்டாகும். இதை நினைத்தாலே என் தேவன் எவ்வளவு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஊர் காஷ்மீராக கூட வைத்துக்கொள்வோங்க.
அங்கே போனால் நிறைய ஆப்பிள் இருக்குது. அது நல்ல பிரதேசம், ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்க்கும் பொழுது இது அனைவருக்கு பிடிக்குமோ பிடிக்கலையான்னு தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்படி ஒரு ஊருக்கு நம்ம புறப்பட போகிறோம். எல்லோரும் தயாராகி வேண்டிய பொருட்களை எல்லாம் நம்ம கார்களில் ஏற்றி வச்சுட்டோம். நம்ம வாகனங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். நம்ம புறப்பட போகிறோம். நம்ம போகக்கூடியது ஒரு காஷ்மீருக்கு போக போகிறோம். ஒரு பசுமையான இடத்துக்கு போக போகிறோம். சந்தோஷமான இடத்துக்கு போக போகிறோம். அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம போக போகிறோம். எல்லாத்தையும் வேலை, உலகத்தில் இருக்கிற கஷ்டம் துன்பத்தையெல்லாம் தூக்கி போட்டு அங்கே போய் நல்ல ஒரு மாதம் இருந்து என்ஜாய் பண்ணி நம்ம வருவதற்காக ஆயத்தப்பட்டு கிளம்பிட்டோம். புறப்படும் பொழுது சொல்லக்கூடிய காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். வாகனத்தில் ஏறுறோம், ஏறி உட்காந்துட்டோம். ஆனால் போகக்கூடிய இடம் மிக பெரிதான செழிப்பான இடம், ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். நம்ம வாகனங்களில் ஏறி உட்காந்ததும் நல்லா கால் நீட்டுறதுக்கு கூட சரியாக இருந்திருக்காது. கால் எங்கேயாவது முட்டிக்கிட்டு இருந்திருப்போம். உடனே நம்ம சீட்டை விட்டு இறங்கி வெளியே வந்துடுவோமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். போகிற வழியில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. பிரச்சனைக்காக ஐயோ நான் காஷ்மீருக்கு போக மாட்டேன்னு இறங்கி வந்துடுவோமா? ஏதோ ஒரு சூழ்நிலைகள் போகும் பொழுது சம்பவிக்கப்படுகிறது. திடீர்னு பக்கத்தில் இருந்தவன் இடிச்சுட்டான். டக்குன்னு இடித்தது நிமித்தமாக ஐயோ இவன் இடிச்சிட்டானேன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல இறங்கி நாம் போவதில்லை என்று சொல்லி நாம் செயல்படுவோமா? இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு கானான் தேசத்தை வைத்திருக்கிறார். நாம் போகக்கூடிய இடம் மிக பெரிதான ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அங்கு கண்ணீரும் இல்லை, அங்கு வேதனையும் இல்லை, அங்கு வியாதிகள் இல்லை, அங்கு எந்த துன்பங்களும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேசத்துக்கு நாம் செல்ல இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம், அதை மாத்திரம் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் 103வது சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று அவர் சொல்லுவதற்கு காரணம், முதலாவது இந்த ஆத்துமா நன்றி சொல்ல வேண்டும். எதற்கு நன்றி சொல்ல வேண்டும்? என் தேவன் எனக்கு கொடுத்த ஜீவன், எனக்கு கொடுத்த பலன், என் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் வழிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. யார் இதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோமோ அவர்களை இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, இனிதான் நம்ம செய்திக்குள்ளேயே போக போகிறோம். நான் இதை எதற்கு சொன்னேன் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்க போகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ இந்த சத்தியத்தில் என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு, என்ன விடுதலை உண்டு? நம்பர் 1, பிதாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன கொடுக்க போகிறது, எதை கொடுக்க போகிறது? தேவ பிள்ளைகளே, ஆனால் மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். ஆனால் பிதாவின் நிமித்தமாக வேதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் வாசிப்போம். யாக்கோபு நிறுவம் ஆண்டவருக்கு மகிமையாக 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. தேவ பிள்ளைகளே, முதலாவது பிதாவுடைய அன்பு. பிதாவினிடத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? அன்பு கிடைக்கிறது. நம்ம 2 கொரிந்தியர் 13-14 வாசிக்கும் பொழுது தேவனுடைய அன்பும். அப்போ தேவனிடத்தில் என்ன உண்டு என்று சொல்லி பார்ப்போமானால் அன்பு உண்டு. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பு நமக்கு கிடைக்கப்பட்டது நிமித்தம்தான் இன்றைக்கி நம்ம சுகமாக இருக்கிறோம். இந்த அன்பு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கப்பட்டதுனால தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அப்போ தேவனிடத்திலிருந்து எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்றால் அன்பு கிடைக்கிறது. அந்த அன்பின் நிமித்தம் எனக்கு என்ன கிடைக்கிறது என்று சொல்லி யாக்கோபு அதை எழுதும் பொழுது, மறுபடியும் கூட அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாராவது ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாசிக்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். வேதத்தை நன்மையான எந்த வாசிங்க பிரதர், ஃபுல்லா வாசிங்க. நன்மையான எந்த ஈவும், பூரணமான என் வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது.
அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமென். கவனமா பாருங்க. நன்மையான எந்த ஈவும், உலகத்தில் உங்களுக்கு நன்மை வர வேண்டுமானால் பிதாவை தவிர எந்த நன்மையும் வராது. இரண்டாவதாக, பூரணமான எந்த வரமும், வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டியது மிக பெரிதானது எதுவென்றால் வரம். இந்த வரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உண்டு. அதை நம்ம வரத்தை குறித்து இப்போ போனோம்னா சப்ஜெக்ட் மாறிடும். அதுவும் தேவனால் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. எங்கிருந்து இறங்கி வருகிறதுங்களா? அப்போது முதல் காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த பூமியில் எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகவில்லை, அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறங்கி வருகிறது என்றால் அதற்கு முன்பாக ஒரு வார்த்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, பரத்திலிருந்து உண்டாகி. எங்கிருந்து உண்டாகுதுங்க? எனக்கு ஒரு நன்மை இந்த பூமியில் உண்டாக வேண்டுமானால் அது பரத்திலிருந்து உண்டாக்கப்பட்டு எனக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தேவன் இடத்தில் மாத்திரம் அன்பு வைத்து இந்த பிதாவாகிய தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பரத்தில் இருந்து ஆசீர்வாதம் உண்டாக்கப்படும். பரத்தில் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகி இறங்கி வரும். இதை விசுவாசிக்க வேண்டும். எந்த ஒரு சிறு காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, பிதாவாகிய தேவனால் மாத்திரமே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இன்னும் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போமே. அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். பிதாவுடைய அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வாசிப்போம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிதாவாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பிதாவுடைய அன்பு எப்படி இருந்திருக்கு பாருங்க. தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்துட்டார் பூமியில். அவர் சித்திரவதைப்பட்டு நமக்காக அடிக்கப்பட்டு பலியாக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து விட்டார். இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய பிள்ளைகளை எங்கேயாவது தூர இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா வேறு யார் வீட்டுக்காவது போகிறத சம்மதிப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் பிள்ளைகளே இன்றைக்கி யார் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தூர தேசத்துக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க யார் கூட இருக்க விரும்புவீங்க? நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம சாப்பாடை சாப்பிடணும், நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட பேசணும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் இதுதான் ஆசையாக இருக்கும். ஆனால் பிதாவுடைய அன்பு பாருங்கள். இதை யோசிக்கும் பொழுது எனக்கு உண்மையாகவே அப்பாக்குள்ள அன்பை நினைச்சாலே அது ஆச்சரியமாக இருக்கிறது. முதலாவது தன்னுடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடல, நம்மிடத்தில் அனுப்பினாராம். உங்களை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினாராம். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். இதான் பிதாவுடைய அன்பு, இதான் தேவனுடைய அன்பாக இருக்கிறது. இன்னும் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம் பாருங்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம், அடிக்கடி நம்ம பேசக்கூடிய ஒரு வசனம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். யாராவது ஒரு வாசிப்போங்களா? ஸ்தோத்திரம். வாசிங்க. பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று வாசிங்க. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் போதுமலை பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம அடிக்கடி நம்ம வாசித்திருந்தாலும் ஒரு ரெவலேஷன் பாருங்கள். இல்லை நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு வெளிப்பாடு பாருங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு அடி வாங்கினது யாரு? பலியாக ஒப்பு கொடுத்தது யாரு? அத்தனை ரத்தமும் சிந்தினது யாரு? கடைசி சொட்டு ரத்தமும் தண்ணீரும் இந்த பூமியில்
விழப்பட்டது யார் நிமித்தம் விழப்பட்டது? யோசிச்சு பாருங்களேன். இயேசு தானே. அப்போ இயேசு தானே சொல்லணும், நான் இவர்களை மன்னிக்கிறேன், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கலாமே. ஏனென்றால் இயேசுவுக்கு தெரியும், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அது பிதாவினால் மாத்திரமே அந்த மன்னிப்பு உண்டாகும் என்று சொல்லி, ஆகையால் தான் அவர் சொல்லும் பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். உங்களை என்னை மன்னிச்சது யாருங்க? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த அன்பு தான் நம்மளை மன்னிச்சது. தேவனுடைய அன்பு தான் நம்மளை மன்னித்தது. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கியிருக்கிறோமே, என்னைக்காவது நினச்சது உண்டா? நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அவர் மன்னித்ததுனால தான் என் 2 கிட்னியும் வேலை செய்யுது. அவர் மன்னித்ததுனால தான் என்னுடைய ஹார்ட் இன்னைக்கு வேலை செய்யுது. அவர் மன்னித்ததுனால தான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். எத்தனை பேர் மரித்து விட்டார்கள், எத்தனை பேர் இன்றைக்கு இல்லை? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பல லட்சம் ஜனங்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கு மரித்து கொண்டிருக்கிற நாட்களில் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருப்பாரானால் அதுதான் தேவன் வைத்த அன்பு. பிதாவே இவர்களை மன்னியும். பிதா தான் என்னை மன்னிச்சிருக்கிறார், பிதா என்னை மன்னித்திருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விட்டுருவாரா? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்குரியவைகளை கொடுக்காமல் விட்டு விடுவாரா? அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், அவரிடத்தில் நாம் பேச வேண்டும். பிதாவே எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்ல வேண்டும். பிதாவே என்னுடைய தேவை இது என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேகர் கேட்கலாம், ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? நாங்கள் படுற பாடு தெரியாதா? எங்களுடைய பிரச்சனை தெரியாதா? அவர் என்ன பார்க்காமலா இருப்பார்? அவர் என்ன கேட்காமலா இருப்பார்? ஏன்னா அவராக வந்து கொடுக்க வேண்டியதானே. ஏனென்றால் பிசாசுக்கும் ஆண்டவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. பிசாசு வந்து கேட்காமே உள்ளே வருவான், சொல்லாமலே உள்ளே வருவான். அவனுக்கு பெர்மிஷனே தேவையில்லை. அவன் எந்த வழியில் உள்ளே வரலாம், எப்படி நம்மளை கொல்லலாம், எப்படி நம்மளை திருடலாம் என்று சொல்லி தான் அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆனால் தெய்வம் எப்போ நம்ம கூப்பிடுவோன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கூப்பிடாமல் வரமாட்டார். அவரை கூப்பிடாதபடி, அவரை விரும்பாதபடி அவர் நம்மிடத்தில் வரமாட்டார். தேவ பிள்ளைகள், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேளை கேட்கலாம், ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? நாங்கள் படுற பாடு தெரியாதா? தெரியும் அவருக்கு. ஆனாலும் கூட என் பிள்ளை என்னை கூப்பிட மாட்டேங்கிறேன், என் பிள்ளை என்கிட்ட வந்து சொல்ல மாட்டேங்கிறேன், என் பிள்ளை என்ன தேவை என்பதை என்னிடத்தில் ஒரு நாளும் சொன்னதில்லையே. ஏனென்றால் அவர் நமக்கு கொடுக்கணுன்ற பெரிய ஏதோ கட்டளையோ அதிகாரங்களோ இல்லை. அவரிடத்தில் இருக்கிற அன்பு நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் நம் மீது வைத்த அன்பு அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. நம்மளாம் ஆண்டவர்கிட்ட போய் ஆர்டர்லாம் போட முடியாது. நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் என் ஆவியானவரோடு பேசின வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்கள். சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட இப்படி தான் நானும் திண்டு முண்டாக கேட்குறது. என்ன ஆண்டவர், உங்களுக்கு கண் இல்லையா? நான் படுற பாடு தெரியாதா? இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிறேன்லாம் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கேன். அப்போ ஏன் எனக்கு இதை கொடுத்துட்டா என்ன அப்படின்லாம் சொல்லி நிறைய கேள்விகள் கேட்பேன். ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். ரொம்ப காலாச்சு இந்த வசனத்தை வாசித்து மறுபடியும் இன்றைக்கு நம்ம எல்லாருமே வாசிப்போமே. யோபு புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. யோபுவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம். 41ஆம் அதிகாரம். ஆண்டவர் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக, என் ஆரம்ப நாட்களில் பிளஸியெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் ஆண்டவர் எனக்குள் பேசின பரிசுத்த வார்த்தை பாருங்கள். 41ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். ஒரு நாள் இப்படி தான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப சண்டையெல்லாம் போட்டேன். என்ன ஆண்டவரே, பிரச்சனை தெரியாத உங்களுக்கு, அதை கொடுங்களேன், இதை கொடுங்களேன், அதை கொடுங்களேன், அப்படி கொடுங்களேன், இப்படி கொடுங்களேன்லாம் சண்டை போடும் பொழுது ஆண்டவர் வேதத்தை திறந்ததும் என்னோடு பேசினார். தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? ஏதாவது டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது டெபாசிட் பண்ணியிருக்கிறோமா? எங்கள் தாத்தா அது டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறாரா? என் பேரன் வருவான், அவனுக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுத்துடணும் ஆண்டவரேன்னு சொல்லி எங்கள் தாத்தா வந்து டெபாசிட் பண்ணாரா? அல்லது எங்கள் அப்பா ஏதாவது டெபாசிட் பண்ணி வச்சுட்டு போனாரா? அல்லது நான் தான் ஏதாவது டெபாசிட் பண்ணிவிட்டு, ஆண்டவரே எனக்கு நினச்ச நேரத்துக்கு நீங்கள் இதை கொடுக்கணும்,
நான் என்ன நினைவில் இருக்கிறேனோ உடனே அதை கொடுத்து நீங்கள் தீர்க்கணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிறேன்னா? தேவ பிள்ளைகளை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கொடுப்பதற்கு காரணம் அவருடைய அன்பு மாத்திரமே. அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். யார் கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடுகிற எளியவனுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவர்களை அவர் கைவிடாமல் இருக்கிறார். ஏனென்றால் நம்ம எந்த டெபாசிட்டுமே பண்ணலையே, எதுவுமே நம்ம முன்பாக கொடுத்து வைக்கவில்லையே. கொடுக்காமலேயே இந்த தேவன் கேட்கும் பொழுது கொடுக்கிறார் என்றால், பேசும் பொழுது நம்மோடு அவர் பேசுகிறார் என்றால் எவ்வளவுக்கு அன்புள்ள ஒரு தெய்வம். இந்த நாளில் கூட வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என்ன ஆசீர்வாதம் பெற்றிருக்கீங்கன்னா, தேவனுடைய அன்பு உங்களுக்குள் காணப்படுகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அது புதிய ஏற்பாட்டில் தான் அந்த வார்த்தையின் வெளிப்பாடு இருக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் எனக்கூடிய வெளிப்பாடு புதிய ஏற்பாட்டில் காணப்படும். ஏனென்றால் அவரை சுற்றி 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 பார்த்தாலும் சரி, அவரிடத்தில் எந்த குறைவோ அல்லது கோபமோ கிடையாது. அவர் முழுவதுமாக அன்பாகவே இருக்கிறார். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கிறாரோ, ஆண்டவர் என்னை வெறுத்துட்டாரோ, ஆண்டவர் என்னை தள்ளி விட்டுட்டாரோ. இன்றைக்கி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அது சந்திக்கப்படும் பொழுது அப்படி ஒரு கேள்வியில் நமக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரு நாளும் அவர் கைவிடாத கர்த்தர், அவர் நேசிக்கிற கர்த்தர், அவர் அன்புள்ள கர்த்தர். தாய் மறந்தாலும் அவர் மறவாத கர்த்தர், தகப்பன் மறந்தாலும் அவர் மறக்காத கர்த்தர். அப்படிப்பட்ட கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டதற்கு நம் உயிருள்ள நாளெல்லாம் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். பிதாவாகிய தெய்வத்துடைய அன்பு இந்த உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்பும். நீங்கள் செபிக்கணும், இன்றைக்கி உட்காந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உலகத்துக்குரிய தேவைகள் என்னென்ன இருக்கிறதோ எல்லாம் கேளுங்க, மனம் விட்டு கேளுங்க. ஆண்டவரே, நான் நல்ல வீட்டில் இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்ல வேலை வாய்ப்புகள் எனக்கு வேணும், எனக்கு சரீரத்தில் நல்ல ஹெல்த் வேணும். கேளுங்க, பிதாவாகிய தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து கேளுங்க. பிதாவே, இப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு அதிகமாய் தாங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் உன்னதத்தில் இருந்து அந்த ஆசீர்வாதங்களை உருவாக்கி பரத்திலிருந்து உண்டாக்கி அவைகளை நமக்கு அனுப்பக்கூடியவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது குமாரனாகிய இயேசு, இயேசுவின் கிருபை. நாம் 2 கொரிந்தியர் 13:14 வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை. தயவு செய்து தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஆரம்பிப்போம். கிருபை என்ன செய்கிறது? விசுவாசத்தினாலே வாசிக்க பார்ப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. தேங்க்யூ ஹோலி ஃபாதர். எபேசியர் புத்தகம் 2:8. எபேசியர் புத்தகம் 2:8. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும். எபேசியர் புத்தகம் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். போதுங்க, நல்ல கவனமா பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தினால் கிருபை உண்டாகவில்லை, கிருபையினாலே விசுவாசம் உண்டானது. இன்றைக்கு தயவு செய்து இந்த வார்த்தையை ஆழமாய் நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த கிருபை எவ்விதம் நமக்கு கிடைக்கப்பட்டது, இந்த கிருபை எப்படி நமக்கு கிடைக்கப்பட்டது? நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்களும் நானும் செஞ்ச பாவத்துக்கு ஜெயிலில் தான் இருக்கணும். நமக்கு அதனுடைய தண்டனை என்னவென்றால் மரண தண்டனை. உலகத்தில் நாம் செய்த பாவங்களுக்கு, ஒருவேளை நாம் செய்யாவிட்டால் நம் பெற்றோர் செய்த பாவங்களுக்கு, நம் முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கு, இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிற அநேகருடைய பாவங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. அவை மரண தண்டனைகள். நாம் மரிக்க வேண்டும். அதுதான் வேதத்தின் நியாயப்பிரமாணத்தின் எழுத்துக்களாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட பிரமாணத்தை கிருபையின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நல்லா இருங்கன்னு விட்டுட்டார். என்னுடைய மரணத்துக்காக அவர் மரணத்தை சந்தித்தார். என்னுடைய தண்டனைக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். நான் பட வேண்டிய அத்தனை பாடுகளுக்கும் இயேசு அந்த பாடுகளை சுமந்து கொண்டார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறக்கூடிய வார்த்தை, உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் மேலே கடந்த எல்லா அநியாயத்தையும் நான் சுமந்துட்டேன்னு சொல்கிறார்.
விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க தயவு செய்து நீங்கள் என்ன குற்றங்கள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உலக மனுஷரே மன்னிக்க முடியாத நிலை காணப்படலாம், அல்லது ஒருவேளை ஒரு கோர்ட்டில் கூட நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்காத நிலையில் கூட நம்ம காணப்படலாம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த இயேசுவை இரட்சகராக நம் இருதயத்தில் வைத்துக்கொண்டேன், இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை விசுவாசிக்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த கிருபையை நமக்கு அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இன்னும் யோவான் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் மேல் கிருபையின் மேல் கிருபை பெற்றீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வாழ்வதற்கு காரணம் கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு காரணம் கிருபை. வார்த்தைகளை வாசிப்போம், இன்னும் கூட வாசிப்போம். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு காரியத்தை சொல்லி அப்படியே சத்தியத்தை பார்ப்போம் பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் என்னென்னலாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னென்ன நினைவு இருக்குது? மத்தியான சாப்பாடு வரைக்கும் நம்ம மைண்டில் இருக்கும். ஒருவேளை நைட் சாப்பாடு நம்ம மைண்டில் இருக்கும். நாளைக்குரிய காரியம் நம்ம இருதயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னும் ஒருவேளை 2 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய காரியம் கூட நம்மளுடைய ஆத்துமாவில் அதை சிந்தித்து கொண்டு இருப்போம். உண்டா இல்லைங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அங்கே தான் இருக்கிறீங்க, நான் இங்கே இருந்து உங்களை நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். யார் யார் எப்படி இருப்பாங்க? இன்றைக்கி அனைவருடைய புகைப்படங்கள் மாத்திரம்தான் எனக்கு வீடியோவில் தெரியுது. நான் பாருங்களேன், இதை பார்க்கும் பொழுது பிரதரை பார்க்கணுமே, சிஸ்டரை பார்க்கணுமே, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு பார்த்து, எப்படியாவது இந்த வாரத்தில் அவங்கள பார்த்து பேசிடணும். இந்த லாக்டவுன் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாம் சபைக்கு வந்துடுவாங்க, சபையில் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி நான் பார்க்கணும். என் ஆத்துமால என்னென்ன பாருங்கள், இன்னைக்குள்ளதை நினைக்கல, நாளைக்குள்ளதை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு என்னென்ன என் வாழ்க்கையில் வேணும், என்னென்ன தேவை, என்னுடைய காரியங்கள் என்ன என்பதை நாளைக்குரியவைகளை இன்றைக்கு நான் ஆத்துமால நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்கிற காரியங்கள் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து எத்தனை யோசனைகள் உங்கள் இருதயத்தில் இருக்கும். உங்கள் குட்டி குட்டி பிள்ளைகளாக இருப்பாங்க. இன்றைக்கி இந்த குட்டி குட்டி பிள்ளைகளை பார்க்கும் பொழுது உங்கள் மனசில் என்னென்ன நினைவுகள் இருக்கும்? எத்தனையோ காரியங்கள் இருக்கும். பிள்ளைங்க காலேஜுக்கு போகிறது வரைக்கும் நம்ம கனவுல வச்சுருப்போம். வேலைக்கு போயிட்டு வர்றது கூட சிலருக்குடைய கனவுகளில் காணப்படும். ஒருவேளை குழந்தைகளே இல்லைனாலும் எனக்கு இப்படி ஒரு குழந்தை வேணுன்ற ஒரு கனவு நமக்கு இருக்கும். ஒருவேளை திருமணமே ஆகலைன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு திருமண நாள் வேணும் எனக்கூடிய எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும். உண்டா இல்லைங்களா? ஒரு சடன் டெத்து வருது, ஒரு திடீர் மரணம் வருது. இந்த மரணம் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த சரீரத்துக்கு தான் வந்திருக்கு. ஆத்துமாவுக்கு வரல. ஆத்துமாவுக்கு மரணம் வரல. ஆத்துமா உயிரோடு தான் இருக்குது. ஆத்துமா மரிக்கலை. மரித்தது இந்த சரீரம் மாத்திரம்தான் மரித்திருக்கு. ஆனால் நினச்ச நினைவெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? அது அப்படியே தான் இருக்குது. அப்போது அந்த ஆத்துமா எங்கே போகும்? அந்த ஆவி எங்கே போகும்? வேதம் சொல்லுகிறது, ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறதா. ஆவி யார் கொடுத்த தீபமாக இருக்கிறதுங்களா? கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறதா. அது அவரிடத்திற்கே போயிடுமா? யாரிடத்திற்கு போயிருங்களா? அந்த ஆவியானது அவரிடத்திற்கே போயிடுமா? இப்போ இந்த ஆத்துமாவில் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், நாளைக்கு என்னென்ன வரப்போகிறது என்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேனே, இப்போ இந்த ஆத்துமா என்ன செத்த போச்சு? இந்த ஆத்துமா உயிரோடு இருக்கு. இந்த ஆத்துமாவுக்கு கொடுக்கப்பட்ட இடம் தான் பரதேஸ் எனக்கூடிய ஒரு இடம், பாரடைஸ் எனக்கூடிய ஒரு இடம், இளைப்பாறக்கூடிய ஒரு இடம். இன்றைக்கு கிறிஸ்துவ நிமித்தம் கிடைக்கப்பட்டது தான் அந்த இளைப்பாறக்கூடிய இடம். கிறிஸ்து இயேசு நமக்கு இல்லாவிட்டால் இளைப்பாறக்கூடிய இடம் இல்லை, தத்தளிக்கக்கூடிய இடம், பாதாளத்துக்குரிய இடம். சங்கீதக்காரன் சொல்லுவார், என்னை பாதாளத்தில் நீர் விடீர் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஏனென்றால் பாதாளத்துக்கு போகாதபடி நாம் செஞ்ச அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் நம்முடைய மீறுதலுக்கும் நம்முடைய முதியோர்களுடைய சாபங்கள் நம் மீது இருக்கிறபடியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் எதுவென்றால் பாதாளம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்னை பாதாளத்துக்கு போகாதபடி
என் ஆத்துமா வாழும்படியாக கர்த்தர் விரும்பி இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே இருந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்புக்குள்ளே நான் இருந்து அநேக காரியங்களில் பிள்ளைகளை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, இந்த உலகத்தில் அநேக நன்மைகளை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருப்பேன். ஆனால் எனக்கும் மரணம் சம்பவிக்கலாம். ஆனால் என் ஆத்துமாவில் நினைத்தது அனைத்தையும் கர்த்தர் நிறைவேற்றியே தீர்வார். அதை செய்தே தீர்வார். என் பிள்ளைகள் நிமித்தம் அதை செய்வார். தேவ சபையார் நிமித்தம் அதை செய்வார். பரிசுத்தவான்கள் நிமித்தம் என்னுடைய நினைவை அவர் நிறைவேற்றுவார். என் ஆத்துமா ஒருவேளை அந்த பாரடைஸ்குள்ளே இளைப்பாறிக் கொண்டிருந்தாலும் இவைகளை பார்க்கும் பொழுது என் இருதயம் கழிவு வரும். இதெல்லாம் நான் நினைச்சனே, இதெல்லாம் நடந்து விட்டதே. தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய கிருபை! இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை போக்கடித்து விடக்கூடாது. இந்த கிருபையை ஏதோ உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவ்வளவு பெரிய கிருபை கிடைத்திருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருக்குள் நாம் கலிகூர்ந்து இருப்போமானால், கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருப்போமானால், ஆயுசு நாட்களை கூட கொடுப்பார். உங்கள் மன நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். சங்கீதம் 20 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றியே தீர்வார். அதுதான் தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது கிருபை குறித்து. வாசிப்போம். எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிக்க போகிறோம். எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிக்க போகிறோம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் நல்ல கவனமா பாருங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே செய்கிற ஆமென் வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே எங்கெங்க இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சபையிலே இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் யாரெல்லாம் இன்றைக்கு இந்த மிஸ்பா பவர் மினிஸ்ட்ரி சபைக்குள்ளே இருக்கிறீங்களோ, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறது, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. என்னென்ன மகிமை உண்டாகும்? மறுபடி பாருங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? பிதாவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். குமாரனுடைய கிருபையை அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு கெட்டாதவைகள் அவைகளை நாம் அறிந்து கொள்ள விரும்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சபைக்கு சொல்லியிருந்தாலும் இதை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம். தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. எவருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. நான் நினைக்கிறதுக்கு மேலே செய்யக்கூடியவர், நான் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக செய்யக்கூடியவர் என் இயேசு. நான் ஆராதிக்கிற இயேசு அவ்வளவு கிருபை நிறைந்தவர், அவ்வளவு பெரியவர், அவ்வளவுக்கு அவர் உயர்ந்தவர். முதலாவது தேவனுடைய அன்பும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துடைய கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைக்கு ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றால் நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவருடைய கிருபையால் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இப்போ பிதாவை குறித்து பார்த்தோம், குமாரனாகிய இயேசுனுடைய கிருபையை குறித்து பார்த்தோம். கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். வருஷம் முழுசும் இதை செய்து கொடுத்தாலும் போதும். அது அவ்வளவுக்கு ஆழமான சத்தியங்கள் வேதத்துக்குள் அடங்கி இருக்கிறது. நான் இதை மேலோட்டமாக புரிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவதாக பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம். அது என்ன பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம்? வாசிங்க பார்ப்போம். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். 8ஆம் அதிகாரம் 26வது வசனம்.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடி ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ரகசியத்தை, இந்த வார்த்தையை தெரியணும் அப்படின்னா, பெரிய பெரிய அதிகாரிகளோடு பேசின பிள்ளைகளுக்கு இதை ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். சாதாரண லோக்கலில் இருக்கிற ஆளுகள்கிட்ட நம்ம எதையும் போய் பேசலாம், எப்படியும் பேசலாம். ஆனால் சில ரொம்ப முக்கியஸ்தர்கள், விவிஐபி, இப்படிப்பட்டவங்களை போய் சந்தித்து பேசணும் அப்படின்னா அது கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், தொடையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அவங்கள்ட்ட போய் பேசுகிறது வந்து வளவளெல்லாம் பேச முடியாது, சும்மா நினச்சதை போய் பேச முடியாது. அப்படி பேசணுன்னா கெட் அவுட் பண்ணுறோம், செக்யூரிட்டி வச்சு வெளியே தள்ளி விட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் இப்படிப்பட்ட பெரிய ஆளுகள்கிட்ட பேசியிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் பேசும் பொழுது சரியாக பேசணும். எதை நம்ம பேசணுமோ அதை மாத்திரம்தான் பேசணும். சும்மா போயிட்டு எதையாவது தேவையில்லாத பேசணும்னா நீ யாரான்னு கேட்டுருவாரு. அவங்கள்ட்ட நமக்கு மரியாதையே கிடைக்காது, அவங்கள்ட்ட நம்ம நிற்கவே முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷனிடத்தில் பேசுவதற்கே இப்படிப்பட்ட தகுதி நமக்கு தேவை இருக்குமானால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நீங்கள் பேச வேண்டுமானால், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், அந்த அன்பிடத்திலும் கிருபையினிடத்திலும் நாம் பேச வேண்டுமானால், சும்மா எத்தனை தடவை வளவளன்னு பேசுகிறோம், எத்தனை தடவை தேவையில்லாமல் பேசுகிறோம், எத்தனை தடவை நமக்கு புரியாமலே பேசிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதுக்கு ஒரு மீடியேட்டர். இவன் வாய் நல்ல வாய் இல்லை, இவன் சிந்தையும் சரியான சிந்தை இல்லை, இவன் எப்படி ஜெபிக்கிறான்னு அவனுக்கே தெரியல. ஸோ இதுக்கு ஒரு மீடியேட்டராக ஒருத்தர் வேணும்னு சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கிரியை செய்கிறாராம். அவர் என்ன கிரியை செய்கிறாராம்? மறுபடியும் வாசிப்பு. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள்னா உடனே ஏதோ காய்ச்சல் வியாதி, மற்ற ஏதோ வியாதிகளை நினைக்காத காட்டிலும் சில நேரங்களில் சில பலவீனங்கள் உண்டா இல்லைங்களா? எத்தனை பேருக்கு அப்படி பலவீனங்கள் உண்டு? நிறைய பேருக்கு பலவிதமான பலவீனங்கள் உண்டு. கண்களில் நிச்சை ஒரு பலவீனம், இருதயத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சிந்தைகள் ஒரு பலவீனம், பலவிதமான பலவீனங்கள் உண்டு. சொல்லப்போனால் பலவீனங்களை நம்ம இன்றைக்கி நம்பர் போட்டாலே அது பத்தாது. அந்த அளவுக்கு அநேக பலவீனங்களாய் நாம் இருக்கிறோம். அநேக இடங்களில் விழுந்து போயிடுறோம், அநேக இடங்களில் பாவங்களில் சாதாரணமாக போய் முங்கிடுறோம். அப்போ இப்படிப்பட்ட பலவீனம் போய் அன்புள்ள இயேசுவிட்ட போக முடியுமா? கிருபையுள்ள இயேசுவிட்ட போக முடியுமா? அப்போது இந்த மாதிரி பலவீனமான நேரத்தில் என்ன செய்கிறாராம்? வாசிங்க பார்ப்போம். நமக்கு உதவி செய்கிறார். என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறாராம். ஒவ்வொருத்தருடைய அன்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அழுகிறத தவிர வேறு வழியே இல்லை. பிதாக்குள்ள அன்பு ஒரு விதம், குமாரனுடைய அன்பு ஒரு விதம், இவங்க இதில் இன்னும் ஆவியானவருடைய அன்பு இப்போ நம்ம பார்க்கும் பொழுது பலவீனத்தில், நான் பாவியாக இருக்கையில், நான் பலவீனப்பட்டு இந்த உலகம் என்னை தள்ளிவிடும் பொழுது எனக்கு உதவி செய்யும்படியாக வாசிப்போம். உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று. எப்படி ஜெபிக்கிறேன்னு தெரியல, எதையாவது கேட்கறது, சம்பந்தம் இல்லாமல் கேட்கறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு தெரியல. இன்றைக்கி நானும் இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் கூட இன்னதென்று தெரியாதபடி கேட்கறதுனால வாசிக்கமால அறியாமல் இருக்கிற ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத, எப்படிங்க வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. ஒரு நாள் கூட நம்ம அப்படி ஜெபிச்சதே இல்லை. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு. எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ? யாராவது இப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகள். என்னால் பேசவே முடியலப்பா, சொல்லவே முடியலையா, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சிலர் அதை அந்த அந்த பள்ளத்தாக்கை கடந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு என்பது. அந்த வாக்கு கடங்காத பெருமூச்சு என்பது அந்த ஒரு சிலர் அதை கடந்து வந்திருப்பீங்க. ஒரு சிலர் அந்த அனுபவங்களுக்குள்ளே போயிருக்க மாட்டேங்க.
அவர் தம்முடைய கிருபையினால் உங்களை அந்த பள்ளத்தாக்குக்குள் கொண்டு போகாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் அந்த வழிகளில் வந்திருக்கலாம். வழிகளில் வந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட வேதனை என்பது. வாக்கு கடங்காத பெருமூச்சு. எப்படி ஆண்டவரே, எப்படி பேசுறது, உங்கள்கிட்ட என்னத்தை சொல்றது, எப்படி தான் நான் பேசணும், எதைத்தான் சொல்லணும், எதைத்தான் செய்யணும், இவைகளை நினைக்கும் பொழுது வாயில் இப்போ நான் பேசிட்டேன், ஆனால் அது என் இருதயத்தில் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இருதயத்தில் நினைக்கும் பொழுது என்னிடத்திலிருந்து வெளிப்படக்கூடியது ஒன்று எதுவென்றால் பெருமூச்சு மட்டும்தான். பெருமூச்சை தவிர வேறு எதுவும் வராது. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவாகிய தெய்வத்தை நோக்கி பார்த்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். எப்படியாவது இந்த பிள்ளைகளை நம்மோடு ஐக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களை விட்டு நம்ம பிரிந்து போயிடக்கூடாது. இவர்கள் நமக்கு வேண்டும். இவன் செஞ்ச பாவத்தை காட்டிலும், இவன் செய்த அக்கிரமங்களை காட்டிலும் இவன் எனக்கு ரொம்ப தேவை. இவைகளை நாம் மன்னிக்க வேண்டும், இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறாராம். சிந்திச்சு பாருங்களேன், எவ்வளோ அன்பான ஆவியானவர். நம்ம வீட்டில் யாராவது நமக்கு இப்படி ஒரு நாள் அன்பு காட்டியிருப்பாங்களா? யாராவது ஒருத்தர் நமக்காக பெருமூச்சுகளோடு, என் வீட்டுக்காரருக்காக நான் இப்படி மன்றாடுகிறேன், என் மனைவிக்காக நான் இப்படி மன்றாடுகிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் மன்றாடுகிறேன்னு சொல்லி நம்ம குடும்பங்களில் யாராவது ஒருத்தர் அப்படி மன்றாடி இருப்பாங்களா? ஏனென்றால் அந்த ஐக்கியம் பிரிந்து போகக்கூடாது. அந்த ஐக்கியத்திலிருந்து நாம் ஒரு நாளும் விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் இன்று வரையிலும் நாம் பிரிந்து போகாதபடி, எத்தனையோ நாட்கள் நாம் பிரிந்து போனவர்களாக இருந்தோம். இயேசுவே வேண்டாம் எனக்கூடிய நிலைக்குள் நாம் இருந்தோம். இயேசு என்ன செய்து விட்டார் என்று சொல்லி நாம் எத்தனையோ நாட்கள் சபைக்கு கூட வராமல் இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தோம். வேதத்தை வாசிக்காமல் இருந்தோம். ஜெபிக்காமல் இருந்தோம். ஆனால் இந்த ஆவியானவர் விடவே மாட்டார். காலையில் ஒருவேளை ஜெபிக்காமல் இருந்தால் சாயங்காலம் உட்காந்து ஜெபிக்க வச்சுப்படுவார். காலையில் பைபிள் வாசிக்காமல் இருந்திருப்போம், சாயங்காலம் உட்கார வச்சு பைபிள் வாசிக்க வச்சுருவார். ஒரு வாரம் சபைக்கு போகாமல் இருந்திருப்போம், அடுத்த வாரம் எப்படி தான் சபைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்னு தெரியாது. இவைகளுக்கெல்லாம் காரணம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆவியானவருடைய ஐக்கியம். ஒரு அல்லேலூயா. நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம தான் வந்துட்டோம் சர்ச்சுக்கு, நம்ம தான் தசமபாகங்களை கரெக்டாக கொடுத்துட்ருக்குறோம், நம்ம தான் காணிக்கைகளை சரியாக கொடுத்து கொண்டிருக்கிறோம், நம்ம ஒழுங்காக சபையில் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளை செயல்படுத்துவது நமக்குள் இருக்கிற ஆவியானவர். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் கொரிந்து சபைக்கு சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைக்கு நம் சபையை பார்த்து சொல்லுகிறார். மிஸ்பா பவர் மினிஸ்ட்ரி சபையை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். உனக்காக அவர் அடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறாராம். 16ஆம் அதிகாரம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். மகிமை உண்டாவதாக. 7வது வசனத்தை வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். இதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து, அவரோடு உடன் இருந்த மக்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். எங்கே போகிறத குறித்து சொல்கிறாரு? பரலோகத்துக்கு போகிறாரு. அவருக்கு சிலுவையில் அடிக்க போகிறாங்க, அவர் மரிக்க போகிறாரு. மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிறாரு. எழுந்தும் நம்ம கூட தான் இருப்பார். ஆனால் அவர் எங்கே? அவருடைய சொந்த வீட்டுக்கே போக போகிறாரு. பிதாவின் வலது பாரிசத்துக்கு போக போகிறாரு. அப்போ போகும் பொழுது ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். என்னவா இருக்குமா? பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரா. நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அம்மை சொல்லுங்களேன், இயேசுவினுடைய அன்பு பாருங்க. நான் போனால் அவர் வந்துடுவார். ஆமேன் சொல்லுங்களேன். அவர் போனதும் இன்றைக்கு உங்களை என்னை காப்பாற்றுவதற்கு, தேற்றரவாளன். இன்றைக்கி அநேகருக்கு தேவை தேற்றரவாளன் தான் தேவை. மனைவிகிட்ட போய் சொல்ல முடியாது சில காரியங்களை, புருஷன்கிட்ட சொல்ல முடியாது, பிள்ளைகளிடத்தில் போய் சொல்ல முடியாது, சபை ஊழியக்காரன்கிட்ட போய் சொல்ல முடியாது.
அல்லது ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட போய் சில காரியங்களை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட துக்கங்கள் இருக்கும், அப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கும், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. ஒருவேளை அது துக்கமான காரியமாகவும் இருக்கலாம், ஒருவேளை அது பாவத்துக்குரிய காரியங்களாகவும் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேற்றக்கூடிய ஒருவர் யார் என்றால் அது ஆவியானவர் மாத்திரமே. அவரிடத்தில் போய் நம்ம பாவத்தையும் சொல்லலாம், சந்தோஷத்தையும் சொல்லலாம், துக்கத்தையும் சொல்லலாம். ஏனென்றால் அவர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் வாசிக்கிறேன் பாருங்க. அது உங்களிடத்தில் அனுப்புவேன், நான் போவேனானில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து, யார் வந்துங்க? ஆவியானவர் வந்து, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்ன செய்து பாருங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்தும் உணர்த்துவார். என்ன செய்வார்களாம்? உணர்த்துவார்களாம். இன்னைக்கு நான் யாராவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா ஏன் செஞ்சேன்னு நான் கேட்பேன். பிள்ளைங்க செஞ்சாங்கன்னா கம்பு எடுத்துட்டு அடிப்பேன், குச்சி எடுத்து அடிப்பேன், முழங்கால் படிவிடுன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு எத்தனையோ பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஆனால் ஆவியானவர் வந்து என்ன செய்வாராம்? இப்படி செய்ய மாட்டாராம், உணர்த்துவாராம். எத்தனை பேர் இந்த உணர்வுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் செய்கிறது ஒருவேளை தவறாக இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ளது உணர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீங்க, உணர்ந்து கொண்டே இருப்பீங்க. வெளியே போனாலும் அந்த நினைவு தான் வரும், வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அந்த உணர்வு தான் இருக்கும். நல்ல சாப்பாடுகளாக இருக்கலாம், நல்ல ஜாலியாக இருக்கலாம், நல்ல சந்தோஷமாக இருக்கலாம், குடும்பத்தில் அது எல்லா நம்முடைய குடும்பங்களே வந்து நம்ம கூட இருக்கலாம், நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கூட சில பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஆவியானவர் உள்ள உணர்த்தி கொண்டிருப்பார். அத்தனை பேர் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம உள்ளத்தில் ஐயோ இந்த இடத்துல இது மிஸ்டேக்காக இருக்கே, இது தவறாக இருக்கே, இதை நான் செய்யலையே, இதுக்கு நான் தவறாக செஞ்சிட்டேனே, இது ஒரு தவறுக்குள்ளே நான் போய்கிட்டு இருக்கிறேனே. இவைகள் எப்படி நமக்குள் வருகிறது என்றால் அவர் வந்து, நம்முடைய ஆவியானவர் வந்து நம்மை உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள். இது பப்ளிக்கில் வச்சு நான் செஞ்ச அந்தரங்கமான ஒரு பாவத்தை வெளியரங்கமாக என் மனைவிக்கு தெரியாமல் செஞ்சுருக்கலாம், என் பிள்ளைகளுக்கு தெரியாமல் செஞ்சுருக்கலாம், சபைக்கு தெரியாமல் ஒரு பாவத்தை நான் செஞ்சுருக்கலாம். அதை வந்து வெளியரங்கமாக நடு ரோட்டில் வச்சு ஆவியானவர் நீ இப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்டிருந்தா என்ன கேவலமாக இருக்கும், எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ கெத்தாக நாங்கள் பைக்கில் போகலாம், காரில் போகலாம், நடந்து போகலாம், நல்ல ஷூட் பேண்ட் போட்டிருக்கலாம். என்ன தான் போட்டிருந்தாலும் இப்படி ஒரு ஆவியானவர் இருந்து நடு ரோட்டில் ஒரு கேள்வியை கேட்டிருந்தா என்ன கேவலமாக இருந்திருக்கும். நாய் கூட என்ன மதிச்சிருக்காரு. பார்த்துருக்கீங்களா? அவங்கள நான் சொன்ன இடத்துல வச்சு பாருங்களேன். நம்ம செஞ்ச அந்தரங்க பாவங்களை, நமக்குள்ள இருக்கக்கூடிய சில குறைகளை ஆவியானவர் வந்து நடு ரோட்டில் வச்சு, ஒரு பப்ளிக்கில் வச்சு, இல்லை சபையில் முன்னாடி வந்து எந்திரி நீ இப்படி பண்ணணுன்னு சொல்லி ஆவியானவர் செஞ்சுருந்தா எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கும், எத்தனை பேருக்கு முன்னாடி அவமானமாக இருந்திருக்கும். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை மனைவியை கேட்டிருந்தா புருஷன் வாழ்வானா? புருஷனை கேட்டிருந்தா மனைவி கூட வந்து வாழ்வாளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பிரிவினைகள், எத்தனை விதமான கசப்புகள், உலகமே மதிக்காமல் போயிருக்கும். இதுதான் ஆவியானவருடைய ஐக்கியம். இந்த உணர்வை கொடுக்கிறது நிமித்தமாக ஆவியானவர் நம்மோடு ஐக்கியப்படுவதை புரிந்து கொள்ள வேண்டும். மகனே, நீ செஞ்சதை பப்ளிக்கில் கேட்கறது பெருசு இல்லை, நீ பேசுனதை பப்ளிக்கில் சொல்கிறது பெருசு இல்லை. ஆனால் உன்னிடத்தில் நான் வரும் பொழுது அந்தரங்கமாக உன் இருதயத்தில் வந்து அந்த உணர்வை நான் கொடுக்கும்படியாக உன்னிடத்தில் வருகிறேன். எப்படி வராரா? இந்த சக்தி ஆவியானவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. 13வது வசனம், இந்த 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம் பாருங்க. அவர் வந்து என்ன செய்கிறாரா? அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும். அப்போது ஒரு மனுஷன் சத்தியத்தை தெரிந்தால் மட்டும்தான் பொய்யை தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பொய் தெரிந்திருக்கிறதுனால சத்தியத்தை நமக்கு என்ன செய்ய முடியல, ஈஸியாக புரிந்து கொள்ள முடியலை. ஆனால் சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு யார் வேண்டுமானால் ஆவியானவர் வேண்டும்.
பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் அவருடைய பிரசனத்தில் நம்மளை நிரப்புறாரு, அவர் மகிமையில் நிரப்புறாரு. ஆராதனை நேரங்களில் கர்த்தரை துதிக்கிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு கூட முடியாது, நிறைய பேர் கீழே விழுந்துருவோம். ஏன் ஆவியானவர் இவ்வளவு நிறைவாய் நமக்குள் வருகிறார் என்றால், ஏதோ கீழே தள்ளி விடுறது, எந்திரிக்கிறது, உட்கார்றதுக்காக வரல. அப்படி வரணும்னா ஆவியானவர் நமக்கு வேண்டாமே. ஆவியானவர் எதற்கு நமக்குள் இப்படிப்பட்ட பிரசனத்தோடு வருகிறார் என்றால், அவர் நம்மோடு சத்தியத்தோடு பேச வேண்டும் என்று சொல்லி, நம்மை சத்தியத்துக்குள் நடத்த வேண்டும் என்று சொல்லி. ஏன்னால் சத்தியத்தை அறிந்திருக்க அறிய 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 ஐக்கியம் உண்டாகி கொண்டே இருக்கும். இன்றைக்கு அநேகர் ஐக்கியத்துக்குள் வர முடியாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால், சத்தியம் அவர்களுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, ஆவியானவர் அவருக்கு இஷ்டமானதெல்லாம் பேச மாட்டாராம். அவராக எதையும் பேச மாட்டாராம். அவர் கேள்விப்பட்டவைகள் யாவையும் யார்கிட்ட கேள்விப்பட்டிருப்பாரப்போ? பிதாவாகிய தேவனிடத்திலும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடத்திலும் எதை கேள்விப்பட்டிருக்கிறாரோ, பிதாவாகிய தேவன் எதை சொன்னாரோ, குமாரனாகிய தேவன் எதை சொன்னாரோ அதை மட்டுமே சொல்லக்கூடியவர் நம்முடைய ஆவியானவர். நமக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டார். நான் எனக்குள்ள சூழ்நிலை நான் அழுகிறேன்றதுக்காக என்கிட்ட ஆண்டவர் அதுக்கு வித்தியாசமாக பேச மாட்டார். இன்றைக்கி அநேகர் அப்படி ஒரு ட்ரெண்டை நம்ம உண்டாக்கிட்டோம். ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா ஒரு 40 நாள் உபவாசம் போட்டு உபவாசத்தில் ஆண்டவரை அசைச்சிடலாம். இன்னும் ஒரு சிலர் நல்ல 1 மணி நேரம் நல்லா அழுதுட்டோம்னா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். இதுக்கெல்லாம் அவர் அசர்றவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு ஆவியானவர் செயல்பட மாட்டார். அவர் கேள்விப்பட்டதை, பிதாவாகிய தேவன் எதை சொல்லியிருந்தாரோ, குமாரனாகிய இயேசு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தாரோ அதை என்ன சொல்வாராம்? வேதம் சொல்லியிருக்கிறது, தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இது மாத்திரமல்ல, நாளைக்கு நடக்க போகிறதையும் கர்த்தர் சொல்லுவார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவ பிள்ளைகள், இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த 3 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் நிமித்தம் அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை, பரிசுத்த ஆவியானவர் நிமித்தம் ஐக்கியம். கணவன் மனைவிக்குள்ளே திடீர்னு சண்டை வரும், குடும்பத்துக்குள்ளே சண்டைகள் வந்துடும், நண்பர்களுக்குள்ளே சண்டை வந்துடும், ஒருவேளை சபை ஊழியர்களுடையே சண்டை வந்துடும், ஏதாவது ஒரு பகைகளோ மனசுக்குள்ளே ஒரு விரோதங்களோ உண்டாகிவிடும். வந்துருச்சு அப்படின்னா, ஆனால் அந்த வந்த நிமிஷத்தில் நம்ம நினைக்கிறது, இனிமேல் இவங்க மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாது, இனி இந்த பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது, இதோட உறவு முடிஞ்சு. நிறைய பேர் இப்படி போயிருப்போம். நானும் போனது உண்டு. வீட்டில் போயினதும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஆவியானவர் பேசுவார். அப்படி முட்டு போட்டிங்கன்னா, முட்டு போடுறதுக்கு முன்னாடி பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கையிலேயே எனக்கே பேசின மாதிரி இருக்கும். அது என்ன வார்த்தையில் பேசியிருப்பாருன்னு தெரியாது, ஆனால் அது எனக்கே பேசப்பட்டதாக இருக்கும். பேசி முடிந்ததும் முழங்கால் படி இட்டதும் கண்ணில் பார்க்குற உன் மனைவியை, உன் புருஷனை, உன் சகோதரனை, உன் சகோதரியை, உன் பாஸ்டரை, உனக்குரியவர்களை உன்னால் நேசிக்க முடியல, என்னை எப்படி நேசிப்பேன்னு கேட்பார். என்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு கேட்பார். இது நீங்கள் நினைக்கிறது இல்லை, ஆவியானவர் நமக்குள் நினைப்பூட்டுவார். ஆவியானவர் நமக்குள் அந்த உணர்வை கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தாக்கு பிடிச்சி பார்ப்போம் பேசாமல், 2 நாள் மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்ப்போம். 3ஆவது நாள் பேச வகிப்பார் நம்முடைய ஆண்டவர். 3ஆவது நாள் அந்த ஐக்கியத்தை உண்டு பண்ணுவார் நம்முடைய ஆவியானவர். ஏனென்றால் அவர் ஐக்கியத்துக்குரியவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவர் சித்தமாக வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக இந்த லாக்டவுன்லாம் முடிந்துரும்னு நினைக்கிறேன். லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, சபைகள்லாம் திறக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தர் இன்னுமாய் தம்முடைய அன்பையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியத்தையும் நம் சபைக்குள் இன்னும் அதிகமாய் கர்த்தர் வெளிப்படுத்தப் போகிறார். இது நிமித்தம் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை நம் தேசம் பார்க்கப் போகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிப்போம் மறுபடியும் கூட. எபேசியர் புத்தகம் ஸ்தோத்திரங்களையா 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களினால் என்பது உலகத்துக்குரியவைகள், ஆசீர்வாதத்தினால் என்பது சரீரத்துக்குரியவைகள், ஆத்துமாக்குரியவைகள், ஆவிக்குரியவைகள். என் ஆவி ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது, என் ஆத்துமா ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது, என் சரீரம் ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிறது. எத்தனை பிள்ளைங்க ஒருவேளை உங்கள் ஆத்துமாவில் இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கா? ஆவியில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கா? சரீரத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறா? உடனே கூப்பிடுங்க, உடனே இயேசுவை கூப்பிடுங்க, உடனே பிதாவாகிய தெய்வத்தை கூப்பிடுங்க, உடனே பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை வைங்க. இவங்க மூவரும் ஒருவராக இருக்கிறாங்க. அதுக்காக பிதாவே அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, குமாரனே என்று சொல்லி தனியாக கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஆவியானவரே என்று சொல்லி தனியாக கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. மூவரில் யாரை கூப்பிட்டாலும் மூவரும் ஒருவராக இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் உட்காரணும், அவரை நோக்கி கூப்பிடணும். அப்ரஹாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலுக்கு தேவனாய் இருப்பவரே, இந்த நாளில் உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களினால் அல்ல, ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆசீர்வாதங்கள் வரும் போகும். இன்றைக்கி 100 ரூபா பாக்கெட்டில் இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் என்றென்றைக்கும் இந்த சரீரமும் இந்த ஆத்துமாவும் ஆவியும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அது நிறைந்திருக்கும் பொழுது ஒரு குறைவில்லாதபடி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும், சுகித்திருக்க முடியும். அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது மெய்யான ஆசீர்வாதத்தினால் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு என்ன மிகப்பெரிய சத்தியம் எவ்வளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கி கொடுத்துட்டேன். வரக்கூடிய நாட்கள் இதில் இருக்கக்கூடிய இன்னும் அநேக ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். இருக்கிற இடங்களில் அப்பாட்ட அப்படியே உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். ஆண்டவர் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்துவார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். கவர்மெண்ட்டில் நியூஸில் சொல்கிற மாதிரி நான் தனி அறையில் இருக்கிறதுனால் நான் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் பப்ளிக்கில் இருந்தால் முகக்கவசங்கள் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற கொரோனாவின் நிலை சரியான நிலைகள் அல்ல. தயவுசெய்து 3வது அலைக்குள் கொரோனாவினுடைய நிலை போகும் என்று சொல்லி அநேகர் அதை தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. எந்த அலைக்குள்ளே போனாலும் சரி, எந்த அலைகள் மோதி அடித்தாலும் சரி, நான் ஆராதிக்கிற என் இயேசு என்னை கைவிடவே மாட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என் பிள்ளைகளை கைவிட மாட்டார், என் தேசத்தை கைவிட மாட்டார், என் ஜனங்களை கைவிட மாட்டார். என் சபையை காப்பாற்றுகிற கர்த்தர், என் சபையை போஷிக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி பரலோக தெய்வத்துக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர், இந்த நாளில் கூட சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு ரகசியத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். சத்தியத்தில் பிதாவாகிய தேவனுடைய அன்பு இருக்கிறது, சத்தியத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இருக்கிறது, சத்தியத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இருக்கிறது. இவைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிறபடியினால் நடத்தப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியிலோ ஆத்துமாவிலோ சரீரத்திலோ எந்த குறைகள் இருந்தாலும் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால் இப்பொழுது நிரப்பும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறபடி என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த வேதனைகள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள இந்த நாளில் உமது ஊழியக்காரன் நான் செபித்து ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த வார்த்தை யாரிடத்திலெல்லாம் கடந்து சொல்லுகிறதோ அவர்கள் இல்லத்தில் தேவ சமாதானம் உண்டாவதாக, தேவனுடைய சத்தியத்தின் வல்லமை நிறைவதாக, ஆவியானுடைய ஆசீர்வாதங்கள் இருப்பதாக, குமாரனாகி கிருபை இருப்பதாக. தகப்பனை உடைய இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் எங்களுக்கு ஒரு செழிப்பான நாளாய், மகிழ்ச்சியான நாளாய் மாற்றி கொடுத்ததற்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டிலும் உமது ரத்தத்தை தெளித்து கர்த்தருடைய பாதுகாவலை நான் சொல்லுகிறேன். சிறு குழந்தையிலிருந்து பெரியோர் வரையிலும் உம்முடைய மெய்யான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. துதி கன மகிமை உமக்கு
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.